Hello friends, welcome to Anisha the World. நான் உங்க அனு. இன்னைக்கு நம்ம சேனல்ல நாம பார்க்க போற ரெசிபி சோள வடை. நார்மலாவே நாம டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் வடை பார்த்திருப்போம். அதுவும் இந்த ஹெல்தியான சோள வடை ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் அப்படின்னு சொல்லலாம். பெரியவங்களுக்கு மட்டும் இல்ல, குழந்தைகளுக்கும் ரொம்ப 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 பிடிச்சமான ஸ்நாக்கா இருக்கும் இது. இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு சட்டுன்னு பார்த்துடலாம். அதுக்கு இன்னைக்கு நான் 2 மீடியம் சைஸ் கார்ன் எடுத்து அதை க்ளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா உதுத்து வச்சிருக்கிறேன். இது போல் உதுத்து வச்சதை ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நாம் ஒரு வடை பதத்துக்கு கொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி கொரப்பாக தான் இருக்கும், ஃபைனாக எல்லாம் அரைக்க முடியாது. இதை எப்போ ஒரு மிக்சிங் பவுலில் நாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். இப்படி நாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது கூட 1/4 ஸ்பூன் சோம்பு இல்லை சீரகம் சேர்த்திக்கங்க. ஒரு பெரிய வெங்காயம் நறுக்குனது சேர்த்திக்கலாம். பொடியாக நறுக்குன கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். இது கூட குட்டி குட்டியாக கட் பண்ண ஒரு பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃபைனாக துருவன இஞ்சி துருவலையும் இது கூட நம்ம சேர்த்திட்டு தண்ணி சேர்க்காம இந்த கார்ன்லேயே ஒரு ஈரப்பதம் இருக்கும். இதை வச்சே நாம் நல்லா இப்படி ஒரு மிக்சிங் கொடுத்துக்கலாம். நார்மலாக நாம் கார்ன் வாங்கிட்டு வந்தால் அதை அவிச்சோ வேக வச்சோ தான் சாப்பிடுவோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இது போல் வடை மாதிரியும் செஞ்சு கொடுங்க, எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்படி வடை பதத்துக்கு நாம் இப்படி ஒரு மிக்சிங் கொடுக்குறப்போ இது தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்தால் இது கூட 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்திக்கங்க. இல்லை ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தால் லைட்டாக 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு இன்னைக்கு கரெக்டாக இருக்குது, ஸோ நான் எதுவுமே மிக்ஸ் பண்ணலை. இப்படி நாம் மிக்ஸ் பண்ணதை இப்படி எடுத்து ஒரு பால் ஷேப்பில் உருட்டிக்கலாம். இதை நாம் இப்படி உருண்டையாக போண்டா பதத்துக்கும் போட்டுக்கலாம், இல்லை கட்லட் போலவும் ஷேப்பில் செஞ்சுக்கலாம். இன்றைக்கி நான் இது போல் குட்டியாக வடை போல் செய்கிறேன். ஸோ இந்த மாதிரி மீடியம் சைஸாக எடுத்துக்கிறேன். ஸோ இதே மாதிரி ஒரு வடை பதத்துக்கு நான் எல்லாத்தையும் தட்டி வச்சுக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்கணும். இப்போது நாம் தட்டி வச்சதை 1 by 1 பொரிச்சு எடுத்துக்கலாம். கார்னில் கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கிறதுனால கொஞ்சம் தெறிக்கிறது போல் இருக்கும். ஸோ பயந்துக்க வேண்டாம், கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே போடுங்க. இப்போ நான் எல்லாத்தையும் போட்டாச்சு. ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நாம் 1 by 1 திருப்பி போட்டுக்கலாம். கார்ன் அப்படிங்கிறனால நல்லா திருப்பி போடுங்க, உள்ளேயும் நல்லா வேகணும். ஆயில் நல்லா காஞ்சதுனால சட்டுன்னு மேலே மட்டும் கருகினது போல் இருக்கும், ஆனால் உள்ளே வேகாது. ஸோ இப்படி நல்லாவே ஃபுல்லாக திருப்பி ஒரு 2 மினிட்ஸுக்கு திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறமா எடுக்கலாம். இதோட கலரும் சேஞ்ச் ஆகிடக்கூடாது, அதனால தான் நாம் திருப்பி போட்டுகிட்டே இருக்கணும். இதோட ஆயிலோட சலசலப்பு எல்லாம் அடங்கினதும் அதுக்கப்புறம் நாம் எடுத்துக்கலாம். அது வரைக்கும் நல்லா இப்படி திருப்பி போட்டுட்டு இப்படி இந்த கலர் வந்ததும் இப்போ நாம் எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக வெந்திருக்கு, செம்மையாக மொறுமொறுப்பாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நான் ஒரு பேட்ச் போட்டு எடுத்துட்டேன். இதே மாதிரி அடுத்த பேட்சையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு கிறிஸ்பியாக வித்தியாசமான டேஸ்ட்டில் செம்மையாக இருக்கும். குளிருக்கு டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு ஆப்டான ஸ்நாக் ரெசிபி இது. குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, அந்த அளவுக்கு டேஸ்டியான ஸ்நாக் இது. பாருங்கள், சீக்கிரமாக ரெடி ஆகிடுச்சு. 2 சைடும் நல்லா திருப்பி போட்டுட்டு மொறுமொறுப்பாக வந்ததுக்கப்புறம் நாம் இப்படி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான். நான் இப்போது எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துட்டேன். பாருங்கள், நம்மளுடைய மக்காச்சோள வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அட்டகாசமாக இருக்கும் இதோட டேஸ்ட். கண்டிப்பாக நான் சொன்ன அதே இன்க்ரீடியன்ஸை ஃபாலோ பண்ணி நீங்களும் இதே மாதிரி சூப்பரான ஒரு ஸ்நாக்கை வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஸ்நாக்காக இருக்கும் இது. இல்லாமல் ரொம்ப ஹெல்தியான கிறிஸ்பியான ஸ்நாக்கும் இது. 2 வடை சாப்பிட்டாலே போதும், அவ்வளோ ஒரு ஃபில்லிங்காக இருக்கும். அவ்வளோ ஒரு ஹெல்தியான கிறிஸ்பியான ஸ்நாக் ரெசிபி இது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மக்காச்சோள வடை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை பார்த்துட்டு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ஸோ ப்ளீஸ் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் காட்டும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு ரெசிபியில் உங்களை நான் அகைன் வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye from Manu.